4 நல்ல உள்ளங்களை பெற்றெடுத்த மாமனிதர் ராஜமாதா விசாலாட்சியின் கணவர் பட்டம்மாள் எம்ஏவின் ஒரே வாரிசு ஆதிமுத்து ஐயா. இதோ உங்களுக்காக. ஆண்களே பொறாமப்படுற அளவுக்கு கொல்ல அழகில்ல. என்னது கொடுக்கறத கொடுத்துட்டு கிளம்புங்க. தங்க தங்கலையா மோதிரமான்னு தெரியல. பாருங்க, பார்த்துட்டு எனக்கு செயின் போட போறீங்களா இல்லை மோதிரம் போட போறீங்களா நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. ஐயே, இவராக்கா இந்த ஆட்டம் போட்டது. ரீடச் எதுவும் பண்ணல மாமா. கலைநயத்தோட அப்பவே இருந்திருக்காரு. வெரி நைஸ் பிக் இல்ல? உங்க அப்பாவா? பிரேம் இங்க முன்னால மாட்டிடலாம். மாமா டேய், இந்த அழகப்பேன் இந்த அழகப்பேன் ஐயா எப்படி இருப்பார் தெரியுமாடா? ராஜ கலையோட இருப்பார். இல்லையா, இவரு இல்ல. எவனா ஒரு பரதேசி கஞ்சிக்கு செத்தவைய போட்டோ கொண்டு வச்சுக்கிட்டு எங்க போய்க்கிறேன்? நான் அதுதான் டவுட் பட்டேன். பார்க்க ஆள் கொஞ்சம் லட்சணமா பாவமா இருக்காரு, இந்த குடும்பத்தை எப்படி சேர்ந்தவரா இருப்பாருன்னு யோசிச்சேன். டேய், இங்க ஐயா நிறமா இருந்தாலே கம்பீரமா இருப்பார். இவனோ சோத்துக்கு சேர்த்த பரதேசி பைய போட்டோ கொண்டு வச்சுக்கிட்டு எங்க போய்க்கிற? டேய், யாரு கேட்ட அந்த போட்டோ எடுத்துட்டு வந்த நீ? சொல்றான்டா. இந்த உலகமே யார்கிட்ட கேக்குதோ அதுகிட்ட தான் கேட்டேன். என்னடா உளர்ற? ஏஐ மாமா. நான் என் போன்ல உங்க 4 பேரோட போட்டோவையும் அமுக்கி இவரோட அப்பா போட்டோவை கேட்டேன். அது 4 வேற வேற ஆளோட போட்டோவை கொடுத்துட்டு அதை அப்படியே கொண்டாந்தா விசாலாட்சி அம்மா நிலைமை என்ன ஆகும்? மாமா பாத்தீங்களா, அதுக்கு பயந்துகிட்டு தான் அந்த 4 பேரோட போட்டோவையும் ஒரே உருவமாக்கி இப்படி எடுத்து கொண்டாந்தேன். இது உங்க அப்பாரு சாயல்ல இல்லையா? கொன்னு விடாமா, காலையில இருந்து வேலையை புறத்துக்கிட்டு விட்டு போடா போடா சாத்த போறேன். மூஞ்சி முகர கட்டி பாரு. டேய், போய் வேலையை பாருங்க போங்க. எவனா ஒரு ஈனப்பைய போட்டோ கூட எங்க போய்க்கிறேன்? போடா. ரொம்ப அசிங்கமா இருக்கு. இத போய் அடிச்சு மூஞ்சி கிஞ்சலாம் உடைச்சிருவேன். என்ன ஏன் மூஞ்ச பாக்குற? பைத்தியக்கார பையன். இல்ல, உங்கள மாதிரி தான் இருக்காரு. ஆனா என்ன கொஞ்சம் இழைச்சு போன மாதிரி இருக்கு. ஏய், நான் இழைச்சு போனா இந்த ஆள் மாதிரி இருப்பேனா? நல்லா இருக்காரு, அருமையா இருக்காரு உங்கள மாதிரியே. கொன்று வேண்டாம் உன்ன. மூஞ்சி முகரையும் பாரு, ஓ முகர மாதிரி தான்டா இருக்கு. கார்ஸ் நாம வாங்குற 5-10 பிச்சைக்கு இதெல்லாம் தேவையா? நாம நல்லவங்க தான், ஆனா இருக்கிற இடம் தான் பிரச்சனை. ஒண்ணு இருக்கிற இடத்த மாத்தணும், இல்ல நம்ம குணத்தை மாத்தணும். மூடிக்கிட்டு போனி பிடி. பிள்ளைங்க தான் இவரை மதிக்கல. நீயாவது பத்திரமா பார்த்துக்கோ, நான் வர்றேன். சார், நீங்க தான் சார் எங்க குடும்பத்துக்கு தலைமை தாங்கணும். எங்க ஃபேமிலி ஃப்ரீயா தாத்தா இல்லாம உயிருக்கு ஊசலாற சித்தப்பாவை வச்சு ஏங்கிட்டு இருக்கு. நீங்க ஏன் எங்க குடும்பத்துக்கு தலைமை தாங்க கூடாது? சொல்லுங்க சார், சொல்லுங்க. செத்தவன் கூட நமக்கு நல்லது நினைக்க மாட்டேங்கிறானே. சரியான மோசமான பரம்பரையா இருக்கு. இந்தோங்க, அரிசி போடுங்க. வாயில இல்ல, இங்க போடுங்க. இலையில போடுங்க. இந்தாங்க ஐயா. என்ன இது?
ராமேஸ்வரத்துல இருந்து பிடிமண்ணு கொண்டு வர சொன்னீங்கல்ல, கொடுங்க. ஆளை விட்டு கொண்டு வர சொன்னேன். வெரி குட், நல்ல விஷயம். இந்தாங்க. முன்னோர்களுக்கு காரியம் பண்றதுக்கு ராமேஸ்வரம் தான் பெஸ்ட் ஸ்பாட். உங்களால போய் அங்க பண்ண முடிஞ்சா ரொம்ப விசேஷம். போக முடியலன்னா அங்கிருந்து மண்ணோ சமுத்திர தண்ணியோ எடுத்துட்டு வந்து இங்க பூஜை பண்றதும் ரொம்ப நல்லது. இதை நான் பூஜையில சேர்த்துக்கிறேன். ராமேஸ்வரத்துல போய் பண்ண பலன் கிடைக்கும்.